ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கவனிக்கக்கூடிய 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நான் பெருவாரியாக கவனிக்கிறது, என்கிட்ட நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட்டில் நான் என்ட்ரி கொடுப்பேன் சார், 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் எப்போதுமே எந்த இடத்துல பையர் வருவாங்க, எந்த இடத்துல செல்லர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அப்படி தொடர்ந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் தொடர்ந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது 9:15க்கு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நிறையா பையர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டோட டே டைம் ஃப்ரேமை செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்போதுமே குவாலிட்டி அப்படிங்கும்போது எங்கே இருக்கும் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது ஒரு குவாலிட்டியான ட்ரேடை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இங்கே கிஃப்ட் நிஃப்டி, அதனுடைய ட்ரெண்டை நீங்கள் பார்க்கச்ச இதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகிற ஒரு டைமென்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? நீங்கள் எடுத்துட்டாலுமே ட்ரெண்டையுமே ட்ரெண்டு பிரேக் அவுட் நடக்கும்போது எங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணும்போது ஹைலி கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? மார்க்கெட்டில் இன்னும் ஹைலி கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துடலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா FADயோட டேட்டா. இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டே 3 விதத்தில் தான் பாதிப்படையும் ஒரு பர்டிகுலர் ஷேரை பொறுத்த மட்டும். எப்படி அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம், இன்னொன்று அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். நிறையா என்ன பண்ணுவாங்க, சேலரிக்காக ஒரு அமௌண்ட் போடலாம், அந்த கம்பெனி நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், தேவையில்லாத குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அந்த பர்ச்சேஸ் செல் ஆகாமல் இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது, சரிங்களா? அந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக ப்ராப்ளம் வரலாம். தேர்டு, நீங்கள் தொடர்ந்து ஒரு ஷேரை பை பண்ணால் மேலே போகும், தொடர்ந்து விற்றா கீழே இறங்கும். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா செல் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ நமக்கு தெரியுது FIA செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் இந்த சைடில் பார்த்தாலே போதும், சரிங்களா? புல்லிஷ் பியரிஷ் எப்படி இருக்குது, US மார்க்கெட் எப்படி இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, அப்படி ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். அடுத்து நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, NSE வெப்சைட் போயிருங்க, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இது மித்த 3மே பிரச்சனை இல்லை. கிஃப்ட் நிஃப்டி, FIA, குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு, இதுக்கு மட்டும் டைம் இருக்குது. 9:08க்கு தான் நீங்கள் அந்த பேஜுக்கு வரணும். இங்கே வந்தீங்கன்னா நிறைய கம்பெனி டிக்ளைனில் இருக்குது, ஓகேங்களா? அதாவது நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அட்வான்ஸில் வெறும் 4 கம்பெனி தான் இருக்குது. அப்போது நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும், மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஜிக்ஸாக் மோடில் இருக்கும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனாலுமே ட்ரெண்டு பிரேக் அவுட் இருந்தாலுமே மார்க்கெட்டுக்குள்ளே யாரும் வரல அப்படின்னா பையர் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்னிங் ட்ரேட்லேயே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், எக்ஸிக்யூட் பண்ணிட மாட்டோம். அப்போது நீங்கள் இவ்வளோ விஷயம் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்கும். இப்போ ட்ரேட்குள்ளே போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி இப்போ எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்களேன். கிஃப்ட் நிஃப்டி நல்ல ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் பண்ணி ட்ராவல் ஆகிட்டுருக்கு மார்னிங் சமயத்தில். FIDயை நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது, சரிங்களா? எல்லாமே நீங்கள் சைடில் பார்க்குறீங்க, நல்லா புல்லிஷாக இருக்குது. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 45 கம்பெனி பக்கம் 40 கம்பெனி பக்கம் பாசிட்டிவில் இருக்குது, சரிங்களா? இப்படி ஒரு சினாரியோ வந்துச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட்டேஜை வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அது அடுத்த லெவல், சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் தான் நார்மலாக பிகினராக இருக்கும்போது நம்ம ஸ்டாக்கில் தான் ட்ரேட் எடுப்போம், சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடும், பெஸ்ட்டான ஸ்டாக் எதில் போகலாம் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வச்சுருப்போம். ப்ரீவியஸாக கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன், சரிங்களா? எப்படி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை பயன்படுத்தி ஒரு வீடியோ ஃபாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பார்க்கும்போது அந்த பேஸில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி குவாலிட்டியாக இருக்கும்போது மார்க்கெட்டும் குவாலிட்டியாக இருக்குது, இந்த நம்ம வச்சுருக்க ஸ்டாக்கும் குவாலிட்டியாக இருக்குது. அப்போது நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ரேஷியோ நல்லாயிருக்கும், சரிங்களா? நீங்கள் நம்ம எண்ட் ஆஃப் த டேயில் ட்ரேட் பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருந்த நம்ம வரலாறுக்கும் இப்போ பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் இதெல்லாம் செக் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.